ரைட். நம்ம சார்ட்டர்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டபிள்யூஐடி செஞ்ச ஆட்களுக்கு BL6 BL8 ரெண்டு பாடங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னா கட்டாயம் நீங்க சிட் பண்ண வேண்டி வரும். நீங்க ஒரு இன்டர்மீடியட் லெவல் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு, பிசினஸ் லெவல் 2 கம்ப்ளீட் பண்றதுக்கு. ரைட். அதுல BL8 பாடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பாடத்தை பொறுத்தளவையில் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல நமக்கு என்ன செய்யும், எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ நாம் என்ன செய்யணும், சில விடயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல ஐடி ரிலேட்டடான சில டேர்ம்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா வரும். கிட்டத்தட்ட நீங்க டபிள்யூஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. டபிள்யூஐடி படிச்சாக லெவல் 2ல ஐஎஸ்டி என்ற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அதை படிச்சாக்களுக்கும் என்ன அதுல உள்ள டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும் இதுல வரும். ரைட். இதுல மெயினான விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆவணி தான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ரைட். இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க, பட் தமிழ்ல டபிள்யூஐடி படிச்ச ஆட்களுக்காக வேண்டி தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட இதுல பாத்தீங்கன்னா BL8 டிஜிட்டல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி DBS சொல்லுவோம். இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட்ஸை பாருங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D ரெண்டு இருக்கு. ரைட். 11 பாடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு இருக்கு. இதை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது நீங்க ஆல்ரெடி படிச்ச விடயங்களோட தொடர்புபட்டதா தான் இருக்கு. நீங்க இந்த பாடத்துல தொடர்புபடுற விடயங்களை நீங்க ஆல்ரெடி டபிள்யூஐடியில சில விடயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. உதாரணமாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டபிள்யூஐடியில லெவல் 2ல இருக்கக்கூடிய பாடங்களை படிச்சிருப்பீங்க. மார்க்கெட்டிங், அந்த அடுத்தது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விடயங்கள், பிளானிங்கோட சம்பந்தப்பட்டது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், இஆர்பியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா டபிள்யூஐடி லெவல் 2 அதுல இருக்கிற பிஎம்ஏ பாடத்திலையும் லெவல் 2ல இருக்கிற ஐஎஸ்டிங்கிற பாடத்திலையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். உங்கள்ட்ட நீங்க ஏற்கனவே படிச்ச நோட்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்குமென்று சொன்னால் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். டபிள்யூஐடி பிஎம்ஏ சப்ஜெக்ட். ரைட். ஐஎஸ்டி சப்ஜெக்ட் நோட்ஸ் இருந்தாலும் இலகுவா இருக்கு. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நமக்குரிய அதுக்குரிய நோட்ஸ் என்ன செய்வோம் நாங்க உங்களுக்கு தருவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் மீடியத்திலையும் ஸ்டடி பேக் இருக்கு, தமிழ் மீடியத்திலையும் இருக்கு. ரைட். இப்போ இதுல முதலாவது விடயம் நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விடயத்தை நாம இப்ப டிரெக்டாகவே நீங்க இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இனிஷியல் டைம் ஒன்று எடுக்கும். நீங்க வணிகம் என்றால் என்ன என்று சொல்லி தமிழ்ல பாடமாக்குறதுக்கும் இங்கிலீஷ்ல பாடமாக்குறதுக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைம் என்ன வித்தியாசமாக இருக்கு. அதான் இதுல இருக்கக்கூடிய நமக்குரிய டிலே. இதை நாம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா இதுல முக்கியமான சில இது இருக்கு தானே டேர்ம்ஸ். இப்ப ஸ்ட்ராட்டஜி என்றா என்ன, பிளானிங் என்றா என்ன, இந்த விடயங்களில நம்ம என்ன செய்ய முடியும்னா தமிழ்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ரைட். பட் நம்ம கேள்விகளை பார்க்கின்ற போது இது எழுதக்கூடிய பேப்பர் இல்லை. அதாவது நீங்க எம்சிக்யூட சம்பந்தப்பட்ட பேப்பராக தான் இருக்கு. நீங்க 4 விடை இருந்தா 4 விடையில என்ன செய்யணும், ஒரு விடையை தெரிவு செய்யணும். கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் நடக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ நம்ம என்ன அது இலகுவாக இருக்கு நீங்க செய்யறதுக்கு. அந்த எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ரிவிஷன் கிட்ட காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்குரிய கேள்விகள்லாம் இப்படித்தான் இருக்கு. இ காமர்ஸ் என்ன அவங்களே விட தந்திருப்பாங்க. அந்த விடையில என்ன செய்யணும், சரியான விடையை தெரிவு செய்யணும். அப்ப தெரிவு செய்யறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த விடயத்தை நாம என்ன செஞ்சிருக்கணும்னா ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கணும், நாம அதை ரீட் பண்ணினதா இருக்கணும். ரைட். அடுத்தது ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னா பிசினஸ் லெவல் 2 பொறுத்தளவையில உங்களுக்கு ஒரு மொக் எக்ஸாம் ஒன்று நடக்கும் எக்ஸாமுக்கு முதல். அந்த மொக் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அந்த மொக் எக்ஸாம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற அந்த கொஸ்டின்ஸை போலதான் என்ன செய்யும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன செய்யும் கேள்விகள் வரக்கூடியவாறு இருக்கு. சாத்தியக்கூறுகள் அதிகம். அது என்னென்ன சாப்டர்ஸ்ல இருந்து அவங்க கேள்வி எடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி தழுவலான கேள்விகள் தான் என்ன செய்யும் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கு. ஸோ எக்ஸாம் என்ன ஈஸியானதா இருக்கும் நீங்க பாஸ் பண்றது. ரைட். ஆகவே நாம் என்ன செய்வோம்னு சொன்னா நேரடியாகவே நாம் என்ன செய்வோம் பாடத்துக்கு போவோம். ரைட். இப்ப நாம பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய யூனிட் 1 2 3 என்ன செய்யல நம்ம ஆர்டர் படி வரணும். நம்ம என்ன முக்கியமான சில பாடங்கள் என்ன செய்வோம் டச் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த ஆட்டத்துக்கு போவோம். நாம நேரடியாகவே படிக்க போற பாடத்தை பாத்தீங்கன்னா இப்ப மீண்டும் தகவல் என்றா என்ன, தரவு என்றா என்ன என்று நான் என்ன செய்யல டபிள்யூடியில் இருக்கிற மாதிரி அந்த பேசிக்கான விடயங்கள் இருந்து என்ன செய்யல நான் உங்களுக்கு ஆரம்பிக்கல, இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணல.
நாம நேரடியாகவே நாம் ஆரம்பிக்க போற பாடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட் சில இருக்கக்கூடிய என்ன இன்ட்ரடக்ஷன் டு இ பிசினஸ், இலத்திரனியல் வணிகம் நம்ம படிச்சிருக்கோம், ஆனா டீப்பா படிக்கல லெவல் 2ல. சோ நாம என்ன செய்ய போறோம், இந்த இலத்திரனியல் வணிகம்ங்கிற பார்ட்ல இருந்து நாம என்ன செய்ய போறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்ய போறோம், அடுத்த கட்டமாக நம்ம போகிறோம். சோ நாம என்ன செய்வோம், நேரடியாக பாடத்துக்கு வருவோம். இலத்திரனியல் வணிகம்ங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 125 பேஜ் நம்பர். ஸ்டடி பேக் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னா சார்ட்டுக்கு எல்லாரும் கட்டாயம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டடி பேக் கட்டாயம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சாஃப்ட் காப்பீஸ் ஸ்டடி பேக் சாஃப்ட் காப்பீஸ் நீங்க வாங்கினாலும் ஓகே. இப்ப நாங்க சாஃப்ட் காப்பீஸ் உங்களுக்கு தருவோம், நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். பட் அந்த சாஃப்ட் காப்பீஸை நீங்க என்ன செய்யலாம்னா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்க சார்ட்டர்ட்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு முதல் கட்டாயம் கம்பல்சரியா ஸ்டடி பேக்குரிய பேமெண்ட் நீங்க பே பண்ண தான் வேணும். WAT போல இல்ல, WATல ஸ்டடி பேக் எல்லாம் என்ன செய்ய தேவையில்ல, புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது கம்பல்சரி, கட்டாயம் இல்லை. பட் சார்ட்டர்ட்ல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணி ஆக வேண்டும். பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி பேக் தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு தருவாங்க. நான் என்ன செய்வேன் சொன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்தர் நாலேஜை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி தமிழ் மீடியம் இருக்குதானே ஸ்டடி பேக், ரைட். ஏற்கனவே தமிழ் மீடியத்தில் இருந்து தமிழ் மீடியத்தில் இருந்த இந்த ஸ்டடி பேக்ல இருந்து என்ன செய்வேன், உங்களுக்கு நீங்க மேலதிகமாக குயிக்கா வாசிச்சு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நான் என்ன செய்வேன், சாப்டர் வைஸா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி என்ன செய்வேன், நம்மளோட குரூப்ல என்ன செய்வோம்னா அந்த விடயங்களை நாம என்ன செய்வோம் உங்களுக்கு ஷேர் பண்ணும். அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் ஸ்டடி பேக்ஸ் தமிழ்ல இருந்தா நீங்க என்ன செய்யலாம், நீங்க வாங்கி பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கு, ரைட். ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்ம யூனிட் 6ல இருந்து என்ன செய்யும், நம்மளோட பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும், ரைட். இப்போ யூனிட் 6 பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டடி பேக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம், வேற எந்த நோட்ஸையும் இல்லை. ஸ்டடி பேக்ல இருந்து என்ன செய்ய போறாங்க, உங்களுக்கு கேள்வி எடுக்க போறாங்க. ஸோ ஸ்டடி பேக்கை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்னா நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அல்லது சம்மரி பண்ணின நோட்ஸ் இருக்கும், அதை நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க என்ன செய்யலாம், குயிக்கா படிச்சு கொள்ளக்கூடியவாறு இருக்கு, ரைட். ஸோ நம்ம என்ன செய்வோம், இன்ட்ரடக்ஷன் டு இ பிசினஸ் யூனிட் நம்பர் 6, ரைட். இப்ப நீங்க படிச்ச விஷயம் தான், இதுல எல்லாரும் WAT படிக்காம வரல, பிசினஸ் லெவல் 1 படிக்காம வந்திருக்க மாட்டீங்க. இப்ப நம்ம WAT ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் வணிகம் என்றால் என்ன, இலத்திரனியல் வர்த்தகம் என்றால் என்ன, நீங்க படிச்ச விஷயம் தான். இலத்திரனியல் வணிகம் என்றால் என்ன, நவீன ஊடகமான இணையத்தை பயன்படுத்தி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சகல வணிக செயற்பாடுகளும் என்ன, இலத்திரனியல் வணிகம் என்று சொல்லுவோம். சகல வணிக செயற்பாடுகளும், ஆல் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், பிசினஸ் ப்ரோசஸ் எல்லாம் வரும். நிதியிடல், உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்தல், ஆளணி முகாமைத்துவம், சந்தை ஆராய்ச்சி, எல்லா விடயங்களையும் நீங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தி மேற்கொண்டீங்கன்னு சொன்னா இலத்திரனியல் வணிகம். இலத்திரனியல் வர்த்தகம் என்றா என்ன, இலத்திரனியல் வர்த்தகம் என்றா நவீன ஊடகமான இன்டர்நெட்டை பயன்படுத்தி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல், விற்பனை சார்ந்த நடவடிக்கைகள் என்ன சொல்லுவோம், இலத்திரனியல் வர்த்தகம் சொல்லுவோம். இதுல இருந்து நான் என்ன செய்ய போகுது, நம்மளோட பாடம் ஸ்டார்ட் ஆகும், ரைட். இப்ப பாருங்க, இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வணிகம் சம்பந்தமாக வரைவிலக்கணங்கள் தரப்பட்டிருக்கு, ரைட். இந்த வரைவிலக்கணங்கள் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஆங்கிலத்தில் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ரீட் பண்ணிருக்கணும். வாசிக்கிறதுங்கிறது என்ன இதுல முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனண்டா பந்தி பந்தியாக நம்ம என்ன செய்ய போறோம்ல, பேனையால எழுத போறோம்ல பேப்பர்ல, அவங்க தார விடையிலிருந்து எது பொருத்தமான விடைன்னு என்ன செய்யணும், தெரிவு செய்யக்கூடியவாறு இருக்கணும், ரைட். இப்ப நாம வருவோம், இ பிசினஸ் இலத்திரனியல் வணிகம் என்றால் என்னங்கிறது IBM நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு வரைவிலக்கணம் தந்திருக்காங்க. நம்மட பேப்பர்லயும் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னா IBM நிறுவனத்தினால் சொல்லப்பட்ட வரைவிலக்கணம் எது என்ன செய்யப்பட்டிருக்கு, கேள்வி வந்திருக்கு. அவங்க சொன்ன விடயத்தை பாருங்க, the transformation of key business process through the use of internet technologies. இப்போ உங்களுக்கு இப்ப இதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க கஷ்டமெல்லாம் யோசிக்க கூடாது. ஸ்டடி பேக்ஸ் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்க என்ன செய்யலாம், இதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் பேஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா என்ன வரும், அதுக்குரிய தமிழ்ல வரைவிலக்கணம் வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இலகுவான முறையில் என்ன செய்யலாம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நாங்க உங்களுக்கு தமிழ் மீடியம் என்ன செய்வோம், ஸ்டடி பேக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுல பாருங்க IBM நிறுவனம் சொன்ன வரைவிலக்கணம் என்ன, இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு சொல்லி, இணைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிரதான வணிக செய்முறைகளை நிலைமாற்றம் செய்தல் இலத்திரனியல் வணிகம் எனப்படும்.
ரைட். அப்ப இதுதான் என்ன, நீங்க இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துல படிச்சார்கள், இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. அது என்ன செய்யலாம், தமிழ் மீடியம் நோட்ஸும் இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸும் இருக்கணும். நீங்க ரெண்டையும் பரலலா வச்சுட்டு படிச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், குயிக்கா லேர்ன் பண்ணக்கூடியவாறு இருக்கு. பட் நீங்க சார்ட்டர்ட் கோஆபரேட் லெவலுக்கு போகும்போது கட்டாயம் கம்பல்சரியாக இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் மீடியம் நோட்ஸுக்குங்கிறதுக்கு இடமில்லை. அந்த கேப்ல நீங்க என்ன செய்யலாம், இது ரெண்டுக்கும் ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல என்ன செய்யறது, படிக்கிறது இலகுவா இருக்கும். கோஆபரேட் லெவல்ல உங்களுக்கு இந்த பிஎல் 8ங்கிற சப்ஜெக்ட் என்ன செய்யாது, கோஆபரேட் லெவல்ல தொடர்பு படாது. அப்ப நீங்க இதை இங்கிலீஷ்ல படிச்சா தான் அங்க இங்கிலீஷ்ல செய்யலாம் என்கிற எண்ணத்தை என்ன செய்யணும், நீங்க விட்டுரும். அது அங்க டிஃபரெண்டான சப்ஜெக்ட், டிஃபரெண்டான பாடங்கள், வித்தியாசமான கற்பித்தல் முறை, வித்தியாசமான கணக்குகள், நீங்க டபிள்யூடில பார்க்காத கணக்குகள் எல்லாம் அதுல வரும் கோஆபரேட் லெவல்ல நீங்க சார்ட் அக்கௌண்ட் மாறுறது. ஸோ மீடியம்ங்கிறது என்ன, இங்க இஷ்யூ இல்லை. நீங்க தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ரைட். அப்ப இதான் பேசிக்கான விஷயம். இலத்திரனில் வணிகம் என்றால் என்ன, இலத்திரனில் வர்த்தகம் என்றால் என்ன. அப்ப இலத்திரனில் வணிகம் என்றால் என்ன, நவீன ஊடகமான இணையத்தை பயன்படுத்தி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சகல வணிக செயற்பாடுகளையும் என்ன சொல்லுவோம், இலத்திரனியல் வணிகம் என்று சொல்லுவோம். அப்ப இலத்திரனியல் வணிகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வணிக செயற்பாடுகள் நம்ம படிச்ச விஷயம், ஏ லெவல் பிசினஸ்ல படிச்சிருப்பீங்க. நிதியிடல், உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்தல், ஆளணி முகாமைத்துவம், சந்தை ஆராய்ச்சினை மேற்கொள்ளல், இவ்வாறான சகல விடயங்களையும் நீங்க அதுல உள்ளடக்கினீங்க என்று சொன்னா அது என்ன என்று சொல்லுவோம், இலத்திரனியல் வணிகம் என்று சொல்லுவோம். அந்த இலத்திரனியல் வணிகத்தில் என்ன இருக்கும், கொள்வனவும் இருக்கும், விற்பனையும் இருக்கும். இலத்திரனியல் வணிகத்தில் இருந்து பிரிந்த ஒரு விடயம் தான் என்ன, இலத்திரனியல் வர்த்தகம். அப்ப இலத்திரனியல் வர்த்தகம் என்றா என்ன, இந்த இருக்கு வரைவிலக்கணம். என்ன இருக்கு வரைவிலக்கணம், e-commerce is the use of electronic techniques including the internet to buy and sell the product and services. இணையத்தை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் தான் என்ன, இலத்திரனியல் வர்த்தகம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப இப்ப இது நம்ம படிச்ச விஷயத்தை வச்சு பிள்ளைகள் கேள்வி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க தான் ஆன்சர் அனுப்ப போறீங்க. ரைட். இப்ப நீங்க பேசிக்கான இங்கிலீஷ், நீங்க பிசினஸ் கம்யூனிகேஷன் படிச்சு போட்டு அதுக்கு வந்திருப்பீங்க. ஆங்கிலம் தெரியாது என்றதை நீங்க என்ன செய்யலாது, நீங்க ஆர்கியூ பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இ காமர்ஸ் இஸ், இலத்திரனியல் வர்த்தகம் என அழைக்கப்படுவது. ஏ, பி, சி, டி என 4 ஆன்சர் தந்திருக்காங்க. இந்த 4 ஆன்சர்ல எந்த ஆன்சர் வரும், செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க பாப்போம். இ காமர்ஸ் என்றால் என்ன. இதே மாதிரி தான் என்ன செய்யும், கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்விகள் என்ன செய்யும் பிள்ளைகள், உங்களுக்கு கேள்வி வரும். இப்ப நான் இதை சொல்றேன் என்னதுக்குன்னு சொன்னா உங்களோட பிராக்டிஸ் இப்படித்தான் படிக்கணும்ங்கிறதுக்காக வேணும். ரைட். ஆன்சர்ஸ் என்ன, எல்லாரும் செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க, எல்லாரும் ரீப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ். ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் செய்யும் போது. ரைட். நம்ம எப்படி படிக்கும், எப்படி கேள்வி வருதுங்கிறத நம்ம இப்ப இதுல படிச்சு கொள்ள வேண்டிய டெக்னிக். ரைட். அஃபீஃபா, நிலு, மதுஷா, முஸ்ஃபிர். ரைட். யூஎஸ். ஓகே. எல்லாரும் சிங்கிற ஆன்சர் அனுப்பிடுங்க. சிங்கிற ஆன்சர் சரியா இல்லையா, the use of electronic techniques including the internet to buy and sell the product and services. நேரடியாக இருக்கு. இலத்திரனியல் வணிக வர்த்தகம் என்பது firm infrastructure, நிறுவனத்தின் உட்கட்டமைப்பு வசதியாகும். சரியா இல்லை. சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்தல் இல்லை, அது கொள்வனவும் வரணும் அதுக்கு. அடுத்தது என்ன, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப அபிவிருத்தி ஆகும் இல்லை. இணையத்தை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் தான் என்ன, இ காமர்ஸ் சொல்லும். Right. இப்ப 2வது கேள்வி சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப இது நான் ஐபிஎம் என்று சொன்ன விஷயம். இ பிசினஸ் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் பை ஐபிஎம். என்ன செஞ்சிருக்காங்க, ஐபிஎம் இலத்திரனியல் வணிகம் சம்பந்தமாக டிஃபைன் பண்ணிருக்கு ஒரு வரைவிலக்கணத்தை. as which of the following, பின்வருவனவற்றுள் எது என்று கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த 4 விடையில இலத்திரனியல் வணிகம் சம்பந்தமாக ஐபிஎம் நிறுவனம் சொன்னது எது. இப்ப இதுல இலத்திரனியல் வணிகம்ங்கிற வரைவிலக்கணம் உங்களோட மைண்ட்ல இருக்குதானே, நவீன ஊடகமான இணையத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட வணிக செயற்பாடுகள் எல்லாம் இலத்திரனியல் வணிகம். அதோட ரிலவெண்டான ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்காண்டு பாருங்க. நேரடியாக ஐபிஎம் வரைவிலக்கணம் தெரியாதாக்கு.
என்ன ஆன்சர்ஸ் வரும்? ஆன்சர்ஸ் செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க பாப்போம். ரைட். என்ன ஆன்சர்ஸ் வருது? ரைட், டி. The transformation of key business process through the use of internet technologies. Right. இணையத்தை பயன்படுத்தி வணிக நடவடிக்கைகள் என்ன செய்தல்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. இப்ப பௌதீக ரீதியாக நாம மேற்கொண்ட சகல வணிக செயற்பாடுகளையும் இணையத்தை பயன்படுத்தி இலத்திரனியல் மயமாக்குறீங்க. கொள்வனவு செய்தல் எப்படி மாத்துறீங்க? இ ப்ரொக்யூமெண்ட், ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றது. விற்பனை செய்தல், ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றீங்க. சந்தைப்படுத்தல், நீங்க நேரடியாக சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டிருந்தீங்க, நேரடி சந்தைப்படுத்தல், நோட்டீஸ் எல்லாம் வெளியீடு செஞ்சீங்க. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மாறிட்டீங்க. இதெல்லாம் என்ன? உங்களோட சகல செயற்பாடுகளும் என்ன செஞ்சுட்டு தொழில்நுட்ப ரீதியாக மாறிட்டு, அப்ப என்ன வரும் அதுக்கு? டிங்கிற ஆன்சர்ஸ் தான் வரும். ரைட். இப்படித்தான் என்ன செய்யப்படுது, உங்களுக்குரிய கேள்விகள் வருது. அடுத்தது மூணாவது கேள்வியை பாருங்க. இஸ் இ காமர்ஸ் ஜஸ்ட் ஒன் aspect ஆஃப் இ பிசினஸ்? பாருங்க என்ன வரும் இதுக்குரிய விட. இதுக்கு முதலாவது என்ன செய்யணும்டா பிள்ளைகள், நீங்க மீனிங் ஒரு தரம் பார்க்கும். இ பிசினஸ் என்ற பார்வையில் இலத்திரனியல் வர்த்தகம்ங்கிறது இருக்கா, ஒன்றா என்று சொல்லி கேட்கா. என்ன வரும் இதுக்கு? இ பிசினஸுக்குள்ள இல்ல இ காமர்ஸ் இருக்கா என்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இ பிசினஸில் ஒரு பகுதி தான் இலத்திரனியல் வர்த்தகமா, இலத்திரனியல் வணிகத்தின் ஒரு பகுதி தான் இலத்திரனியல் வர்த்தகமா? என்ன வரும் இதுக்குரிய ஆன்சர்ஸ்? மூணாவதுக்குரிய. ரைட். என்ன? ஆ, இலத்திரனியல் வணிகத்திற பார்வையில் என்ன இ காமர்ஸ்ங்கிறது ஒன்றாக இருக்கு. சரி, இலத்திரனியல் வணிகத்துக்குள்ள ஒரு பகுதியாக தான் என்ன செய்யப்படுது, இலத்திரனியல் வர்த்தகம் ஒன்று காணப்படுது. எஸ், ஆன்சர்ஸ் ரைட். இப்ப இதுல நாம நிறைய விடயங்களை நாம படிக்காமல் என்ன செய்யலாம், டபிள்யூடியில் இருக்கக்கூடிய knowledge வச்சு என்ன செய்யலாம் பிள்ளை, நீங்க இதுல சில கேள்விகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், தியரிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ரைட். நம்ம பேலன்ஸ் விஷயங்களை நாம என்ன செய்வோம், நாம பார்ப்போம். அப்ப இலத்திரனியல் வணிகத்தின் செயற்பாடுகள் என்று சொல்லும் போது நீங்க பாடமாக்க வேண்டிய செயற்பாடுகள் என்ன? இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கி கொள்ளணும். ரைட். நீங்க கட்டாயம் நான் உங்களுக்கு ஸ்டடி பேக்கேஜ் ஷேர் பண்றேன். நீங்க ஸ்டடி பேக் என்ன செய்யுங்க, நீங்க பிடிஎஃப் எடிட்டர்ங்கிற சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் உங்களோட மொபைல்ல. அதுல நீங்க ஹைலைட் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்க புக்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு, இப்போ நீங்க அல்லது நீங்க என்ன செய்யலாம், புக் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு ஹார்ட் காப்பியா நீங்க இதுல ஹைலைட் பண்ணணும். கட்டாயம் ஹைலைட் பண்ணி படிக்கணும். இப்ப தமிழ் மீடியத்துல படிக்கும்போது இங்க பாருங்க, முக்கியமான சில விடயங்களை ஹைலைட் பண்ணி படிப்பாங்களா இல்ல? இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வணிக செய்முறை பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றது என்ன. Right. இந்த விடயங்களை நாம் என்ன செய்யணும், முக்கியமாக ஹைலைட் பண்ணி பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட். இங்க பாருங்க, இலத்திரனியல் வணிகமானது பின்வரும் செயற்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. என்னென்ன செயற்பாடுகள் உள்ளடக்கி இருக்கு? ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் செல்லிங், ஆன்லைன் பேமெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், விநியோக முகாமைத்துவம், மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல், என உற்பத்தி செய்தல் மற்றும் இருப்பு முகாமைத்துவம், நிதி ரீதியான செயற்பாடுகள், எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ளோ, காலனி முகாமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஊழியர் சம்பந்தமான விடயங்கள், சகலதையும் உள்ளடக்கியதான் என்ன இ பிசினஸ் ஆக இருக்கு. ஆனா இ காமர்ஸ்ங்கிறது கொள்வனவையும் விற்பனை மட்டும்தான் உள்ளடக்கிறது. ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனை மட்டும் உள்ளடக்கியது தான் என்ன இ காமர்ஸ். நிதி ரீதியான டிரான்சாக்ஷனையும் உள்ளடக்கி அது தவிர்ந்த விடயங்களையும் உள்ளடக்கியதான் என்ன இ பிசினஸாக காணப்படும். Right. இப்ப நாம் என்ன செய்வோம், நம்ம ஸ்லைட்ஸுக்கு வரும். Right. Are you confused about e-business and e-commerce? இ-பிசினஸ் என்றா என்ன, இ காமர்ஸ் என்றா என்ன, உங்களுக்கு இன்றைக்கும் சந்தேகம் இருக்கா என்றா என்ன விளக்கம்? நம்ம ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளும். இ பிசினஸ்ங்கிறது என்ன, சகல வணிக செயற்பாடுகளையும் உள்ளடக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறீங்க. எனி டிரான்சாக்ஷன், நிதி ரீதியானவைகள் மட்டுமில்லை, நிதி ரீதியற்ற சகல விடயங்களையும் உள்ளடக்கிறது. ஆனா இ கொமர்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்ன பிள்ளைகள் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் உள்ளடக்கியதா இருக்கு. கட்டாயம் கொள்வனவும் இருக்கும், விற்பனையும் இருக்கக்கூடியவாறு இருக்கும். ரைட். இப்ப பார்க்க போற விஷயம் தான்
டைப் ஆஃப் இ காமர்ஸ், இலத்திரனியல் வர்த்தகத்தின் என்ன வகைகள், இலத்திரனியல் வர்த்தகத்தின் வகைகள். ரைட், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இல்லையா? இலத்திரனியல் வர்த்தகத்தின் வகை என்ன? பி டு பி, பி டு சி, சி டு சி, ஜி டு சி, எம் காமர்ஸ், சி டு பி, சி டு சி, சகல விடயம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல நமக்கு தெரிய வேண்டிய விடயம் என்ன? நமக்கு ஒரே ஒரு விடயம் தான். இதுல இருக்கிற 4 விஷயத்தையும் பார்த்தா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பார்க்க தேவை. டைப் ஆஃப் இ காமர்ஸ், பி டு பி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பி டு சி, பிஸ்னஸ் டு கன்சியூமர், சி டு சி என்ன கன்சியூமர் டு பிஸ்னஸ், சி டு சி கன்சியூமர் டு கன்சியூமர். இது நாம தெரிஞ்ச விஷயமா இல்லையா? இது நாம படிச்ச விஷயமா இல்லையா? Right. என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் டீப்பா படிக்க போறோம், அவ்வளவு. பிசினஸ் டு பிசினஸ் என்ன பிள்ளை? ஒரு வணிகம் இன்னொரு வணிகத்திற்கு இணையத்தை பயன்படுத்தி என்ன செய்யுது? பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யுது. இன்னொரு வணிகம் என்ன செய்யுது? இணையத்தை பயன்படுத்தி பொருட்களை கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறு கொள்வனவு செய்தால் என்ன? அதை பி டு பி பிசினஸ் என்று சொல்லுவோம். பிசினஸ் டு பிசினஸ். பிசினஸ் டு கன்சியூமர் என்றா என்ன? ரெண்டு பேரும், கன்சியூமரும் இன்டர்நெட்டை பயன்படுத்துறாரு, பிசினஸும் இன்டர்நெட்டை பயன்படுத்து. வணிகத்திலிருந்து என்ன செய்யப்படுது? பொருட்களை விற்பனை செய்யறாங்க கன்சியூமர்ஸுக்கு. கன்சியூமர்ஸ் என்ன செய்யறாங்க? நுகர்வோர் வணிகத்தை என்ன செய்யறாங்க? வணிகத்திலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள். அவ்வாறு கொள்வனவு செய்தா என்ன? அதை பி டு சி என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க பிள்ளை, டராஸ் வெப்சைட். டராஸ் வெப்சைட்டை பாருங்க, என்ன நடக்குது? ஒரு கடை ஒன்று இருக்கு, ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. அந்த ஷாப் என்ன ரீட்டைல் ஷாப்பா இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் டராஸ் வெப்சைட்ல அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு தேவையான பொருட்களை காசை கொடுத்து போட்டு அல்லது கேஷ் ஆன் டெலிவரியில நீங்க என்ன செய்றீங்க? இணையத்தை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்றீங்க. அப்போ வணிகம் என்ன செய்யுது? பொருளை விற்பனை செய்கின்றது. நீங்க என்ன செய்றீங்க? கன்சியூமர்ஸ் பொருட்களை கொள்வனவு செய்கின்றீர்கள். அப்ப என்ன? பி டு சி என்று சொல்லுவோம். சி டு பி. சி டு பி என்ன? கன்சியூமர்ஸ் பிசினஸுக்கு செய்யறது. கன்சியூமர்ஸ் பிசினஸுக்கு பொருட்களை விற்காங்க. எக்ஸாம்பிள் என்ன? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப இந்த ஃபைவர், ஷட்டர் ஸ்டாக், ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷட்டர் ஸ்டாக்கை பார்ப்போமே. ஷட்டர் ஸ்டாக் என்ன? போட்டோஸை சேல்ஸ் பண்ற ஒரு வெப்சைட். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஷட்டர் ஸ்டாக் ஒரு தரம் பார்த்துக்கணும். சி டு பி, ஷட்டர் ஸ்டாக் வெப்சைட். நீங்க ஒரு இமேஜ் தேடினீங்க என்று சொன்னா அதுல வரக்கூடிய ஒரு விடயமா இருக்கும் ஷட்டர் ஸ்டாக். ஷட்டர் ஸ்டாக்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட மொபைல் போனை பயன்படுத்தி அல்லது கேமராஸை பயன்படுத்தி நீங்க என்ன செய்வீங்க? போட்டோஸ், நீங்க நல்ல கிளியரான போட்டோஸ் எடுப்பீங்க. அந்த போட்டோஸ் என்ன செய்யலாம்? கிரியேட்டிவான போட்டோஸ் செய்யலாம். நீங்க இன்னொரு நிறுவனத்துக்கு என்ன செய்ய முடியும்? விற்பனை செய்யக்கூடியவாறு இருக்கு. அப்ப கன்சியூமர்ஸ் என்ன செய்யறாங்க? ஒரு வணிக நிறுவனத்துக்கு என்ன செய்யறாங்க? தங்களிடம் உள்ள பொருட்களை என்ன செய்யறாங்க? விற்பனை செய்கின்றார்கள். அதை என்ன சொல்லுவோம்? சி டு பி என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். இமேஜஸை விற்பனை செய்யக்கூடியது. நீங்க அந்த இமேஜஸை விற்பனை செய்கின்ற போது என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன செய்யும்? பேமெண்ட் கிடைக்கக்கூடியவாறு இருக்கு. ரைட். அப்ப என்ன? சி டு பிங்கிற பிசினஸ். ரைட். அடுத்து, அடுத்தது பாருங்க. இப்ப ஃப்ரீலான்ஸ் என்ன? ஃப்ரீலான்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஃப்ரீலான்சிங் என்ன புள்ளி? ரைட். உங்களோட ஒரு திறமை ஒன்று இருக்கு. நீங்க ஒரு WIT படிச்சு வரலாம். உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியும். நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த திறமையை பயன்படுத்தி நீங்க இன்னொரு நிறுவனத்துக்கு சேவை செய்ய போறீங்க. அப்ப இன்னொரு நிறுவனத்துக்கு என்ன? ஒரு அக்கவுண்டன்ட் தேவையா இருக்கு. ஆனா அவங்க நிரந்தரமா ஒரு அக்கவுண்டன்ட் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஒன்று. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு ஃபைவர் என்ற வெப்சைட்ல என்ன செய்வாங்க? எங்களுக்கு இந்த கணக்குகளை செய்து தர வேண்டும் என்று சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்வாங்க. உடனடியா நீங்க என்ன செய்யலாம்? உங்களிடம் இருக்கிற அந்த திறமையை நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஜிக்குன்னு சொல்லுவோம். அந்த திறமைகளை நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு செஞ்சு வச்சிருப்பீங்க. அப்ப நீங்க, நான் இந்த வேலையை செய்து தருகின்றேன் என்று சொல்லி நீங்க அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க உங்களிடம் இருக்கிற சேவையை அந்த நிறுவனத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி இருந்தா என்ன? சி டு பி என்று சொல்லுவோம். ரைட். இப்ப நாம என்னென்ன பிள்ளை, இந்த பேசிக்கான விடயங்களை நாம என்ன செய்வோம்? ஒன் பை ஒன்னா பார்ப்போம் எக்ஸாம்பிள். பட் என்ன செய்யணும்? இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொன்னா, நீங்க ஒன் பை ஒன்னா வாசிக்கணும். 100% என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்ச விஷயமா இருக்கும். பட் என்ன செய்யலாம்? இங்கிலீஷ்ல நீங்க என்ன செய்யணும்னா இதை ரீட் பண்ணிக்கணும் ஆன்சர் பண்றது. அப்ப நம்ம இதுல எப்படி கேள்விகள் வந்திருக்க என்ன செய்யும்? நாம பார்ப்போம். அடுத்தது கன்சியூமர்ஸ் டு கன்சியூம். எக்ஸாம்பிள் பாருங்க. கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர். இப்ப இக்மன் டாட் எல்கே எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா
இப்போ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய யூஸ் பண்ணின ஒரு மொபைலை நீங்க விற்பனை செய்யலாம். அதை என்ன செய்யலாம், இன்னொரு ஒரு பப்ளிக் என்ன செய்யலாம், இன்னொரு தனிநபர் அவர் கொள்வனவு செய்யலாம். அப்ப கன்சியூமர்ஸ் இருந்து கன்சியூமர்ஸ். ஈபேயும் அப்படித்தான். உங்களிடம் உள்ள பொருட்களை என்ன செய்யலாம், ஈபேல நீங்க சர்வீஸ் என்ன செய்யலாம், நீங்க உங்களிடம் உள்ள பொருட்களை விற்பனை செய்யலாம். அதை இன்னொரு பப்ளிக் என்ன செய்வாரு, அதை பர்ச்சேஸ் பண்ணுவார். அப்ப ஒரு வாடிக்கையாளர் இன்னொரு வாடிக்கையாளருக்கு பொருட்களை விற்பனை செய்தால் அதை நீங்க சொல்லுவோம் சி டு சி என்று சொல்லுவோம். அது ஒரு சி டு சி, கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். இதுதானே, இதுதான் டைப் ஆஃப் இ காமர்ஸ் சொல்லுவோம். ரைட். அப்ப இதுல வந்த ஒரு எக்ஸாம்பிள் கேள்வியை பார்ப்போம். இப்ப இதெல்லாம் புள்ளியில் என்னன்னா உங்களோட ஸ்டடி பேக்ல இருக்கு. உங்களோட ஸ்டடி பேக்ல என்ன செய்யணும், இதுக்கு நம்ம தனியாக நோட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. தனியாக ஒரு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தனியாக யூஸ் பண்ணுவீங்க. ரைட். நீங்க என்ன செய்யலாம், இதெல்லாம் ரீட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய ஸ்டடி பேக்ல சகல விடயங்களும் இருக்கு. ஸ்டடி பேக்ல இருந்து என்ன செய்யும், உங்களுக்குரிய கேள்விகள் என்ன செய்யும், உங்களுக்கு வரக்கூடியவாறு இருக்கு. ரைட். இப்ப நீங்க கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுகின்ற போது நீங்க என்ன செய்யலாம், நீங்க அவங்களுக்கு நேரடியாக அவங்களோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது பேபால் ஊடாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. விசா கார்டில் பே பண்ணலாம். அப்படி நீங்க பே பண்ணி நீங்க என்ன செய்யலாம், பொருட்களை எல்லாம் என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவாறு இருக்கு. இக்மன்.lkங்கிறது என்ன, ஒரு கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர்ஸுக்கு என்ன, நீங்க நம்ம பயன்படுத்துற வெப்சைட். உங்களுக்கு தெரியும் இக்மன்.lk. உங்களோட வாகனங்கள், மொபைல் போன்ஸ் எல்லாம் நீங்க விற்பனை செய்யலாம். ஆகவே உங்கள்ட்ட எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியவாறு இருக்கும். பி டு பிக்கான உதாரணம், பி டு சிக்கான உதாரணம், சி டு பிக்கான உதாரணம், சி டு சிக்கான உதாரணம். இதுல ஏதாவது ஒரு உதாரணம் என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்கக்கூடியவாறு இருக்கு. ரைட். அப்ப இதுல வந்த ஒரு கொஸ்டினை பார்ப்போம் பாருங்க. ரைட். இதுல வந்த கொஸ்டின் என்ன பிள்ளை, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் வெரைட்டி ஆஃப் இ காமர்ஸ், பின்வருவனவற்றுள் எது இ காமர்ஸின் ஒரு வகையாகும், பகுதி ஆகும் அல்லது வகையாகும். டைப் பண்ணி கேட்டாலும் அதான். இதுல பின்வரும் 4 ஆன்சர்ல எது இ காமர்ஸ் ஒரு பகுதி, ஒரு பகுதி இல்லை ஒரு வகை, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இது ஈஸியான ஒரு கொஸ்டின். என்ன, ரைட். நம்ம படிச்சோம் என்ன, பி டு பி, பி டு சி, சி டு பி, சி டு சி, எல்லாமே என்ன, அது 4 தான் என்ன, இலத்திரனியல் வர்த்தகத்தின் என்ன வகையாகும். அப்ப ஏ டு பி, டி டு டி, டி டு ஏ எல்லாம் படிச்சிருக்கோமா, ஒன்றுமே படிக்கல. அப்ப என்ன, இதெல்லாம் வராது. என்ன வரும், பி டு பிங்கிற வகை தான் வரும். எஸ், நீங்க அனுப்பின ஆன்சர்ஸ் கரெக்ட். இது WAT படிச்ச விஷயம் தான். ரைட். அடுத்தது இந்த இருக்கிற கேள்வியை பாருங்க. வாட் இஸ் பி டு சி, பி டு சி என்ற என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆன்சரை பார்க்கணும். இப்ப நீங்க ஆன்சர் என்ன கையால் எழுதுறியா பிள்ளைகள், பி டு பிசினஸ்ல இருந்து கன்சியூமர்ஸுக்கு இணையத்தை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல், வணிகம் விற்பனை செய்யும் கன்சியூமர்ஸ் அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி எழுதுறியா, இல்ல ஆன்சர்ஸ் தந்திருப்பாங்க. என்ன, இதுல விரிவாக்கத்தை கேட்டிருக்காங்க. பி டு சி என்ன, என்ன ஆன்சர்ஸ், பிரிங் டு கஸ்டமரா, பை டு கம்பைன்ஸா, பெக் டு கிளைண்டா, பிசினஸ் டு கன்சியூமர், என்ன, ரைட், பிசினஸ் டு கன்சியூமர், பிசினஸ் டு கன்சியூமர். ஓகே. கொஸ்டின் எப்படி அவங்க நாம ஸ்டடி பேக்ல எப்படி இருக்கு, அவங்க எப்படி கேட்பாங்கங்கிறதுக்குரிய ஒரு ஐடியாவை பெற்றுக்கொள்றது தான் இது. இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய மொக்க எக்ஸாம்ல இதே மாதிரி கேள்விகள் வரும். இப்போ என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம அந்த கொஸ்டின்ஸை போட்டாலே அதுக்குரிய விடைகள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப நமக்கு தெரியாவிட்டாலும் அதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்ங்கிறது கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லி. ரைட். அடுத்து நீங்க தமிழ்ல தான் உங்களுக்கு விளங்கணும் என்று சொன்னா இப்ப படிக்கும்போது எக்ஸாம்ல ஸ்டடி பண்ணுகின்ற போது கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல என்ன செய்யலாம், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ரைட். இப்ப 6வது கேள்விக்கு பாருங்க புள்ளி, 6வது செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஆஃப் சி டு சி, என்ன வரும், சி டு சி என்ன, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவா, இல்லை. ட்விட்டர், ஃபேஸ்புக் ரெண்டும் ஒரு சோசியல் நெட்வொர்க். சோசியல் நெட்வொர்க்கா இருக்கிறதால இப்ப ட்விட்டர்ல ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றது இல்லை. ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் அதை விடுங்க, என்ன வரும் இதுக்கு பொருத்தமானது, என்ன வரும், eBay தான் இதுக்கு பொருத்தமானதா இருக்கு. சரிதானே. பட் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் மார்க்கெட் பிளேஸ் ஒன்று அறிமுகப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இக்மன்.lk வெப்சைட்டை போல இருக்கு. ரைட். நான் ஃபேஸ்புக் ஒன் பண்ணி காட்டுறேன்னா நீங்க உங்களோட ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ்
பார்க்கறது பக்கத்துல மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணி எவ்வளவுக்கு விற்பனை செய்யறாங்கன்னு செக் பண்ணி கொள்ளலாம். ரைட், கிட்டத்தட்ட இக்மன் வெப்சைட்டை போல நீங்க பார்க்கலாம் ஃபேஸ்புக். இது ரெண்டு சோசியல் நெட்வொர்க்கும் இருக்கிறதால இந்த விடையை விடுவோம். விட்டதுக்கு பிறகு என்ன, ஈபேங்கிறது தெரிவு செய்யும். ஈபே தான் அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர்ஸ். ரைட். ரைட். வாட் இஸ் பேசிக் இ காமர்ஸ்? இ காமர்ஸ், பேசிக் இ காமர்ஸ் என்ன? ரைட், பாருங்க. இதை விட எடுக்கலாமான்னு பாருங்க. இ காமர்ஸ் சம்பந்தப்பட்டது இது. நாம என்ன செய்யல, பேசிக் இ காமர்ஸ்ங்கிறது இருக்கு, நம்ம படிக்கணும். இதுக்கு என்ன பொருத்தமா இருக்குமான்னு ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று எடுங்க பாப்போம். டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆன்லைன். ஆன்லைன்ல ரிப்போர்ட் பண்றதுக்கான தந்திரோபாயங்களை வகுத்தல். இது வருமா? வரக்கூடிய இமெயிலை பயன்படுத்துவதுதான் என்ன, இ காமர்ஸ். அது வருமா? வராது. சென்டிங் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வியா சோசியல் மீடியா. என்ன, சோசியல் மீடியாவில் ஒரு உற்பத்தி பொருள் விவரத்தை அனுப்புதல். இது இ காமர்ஸா? நம்ம படிச்சிருக்கோமா? அது அட்வர்டைஸ்மெண்டோட சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் என்று சொல்லும். என்ன வரும் பொருத்தமானது? இப்போ ரிஜெக்ஷன் டெக்னிக்கை வச்சு நாம் என்ன செய்யலாம், இந்த விடையை தெரிவு செய்யறதுக்கு வரலாம். ரிஜெக்ஷன் டெக்னிக். பட் என்ன செய்யணும் பிள்ளை, இது ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக வேண்டி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த கேள்வி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ என்ன வரும் இதுக்குரிய விடை? மூணும் கேன்சல் என்று சொன்னா, இப்போ நீங்க நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க. எஸ், ஓகே. அபிஃபா, ஷரப், சாம், ரைட், முகமது எல்லாம் அனுப்பியிருக்கிறீங்க. பி. எப்படி ரிஜெக்ஷன் டெக்னிக் முதலே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டு மேக்கிங் பர்ச்சேசஸ் ஃப்ரம் சப்ளையர்ஸ் இன் ஆன்லைன். இன்னும் ஓகே, ஆன்லைன்ல சப்ளையர் இருந்து பொருட்களை வாங்குறது அண்ட் அலோவிங் கஸ்டமர்ஸ் டு பிளேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் பே ஃபார் தெம் இன் ஆன்லைன். என்ன, கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸ் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு என்ன ஆன்லைன்ல பே பண்றதுக்கான வாய்ப்பினை வழங்குதல். அதான் இ காமர்ஸ் தானே, பை அண்ட் செல். ரைட், ஓகே. ஏழாவதுக்கு ஆன்சர் சரி, பி கரெக்ட். அடுத்தது, ரைட், இது எட்டாவது. நம்ம இன்னும் படிக்கல, இனிதான் படிக்க போறோமா? ரைட், ஓகே. அப்ப டைப் ஆஃப் இ காமர்ஸ் நமக்கு ஓகே. ஃபோர் ஸ்டேஜஸ் இன் இன்ட்ரடியூசிங் இ பிசினஸ். ரைட். அதாவது ஒரு நிறுவனம் இருக்கு, நீங்க ஒரு நிறுவனம் ஒன்று நடாத்தி செல்றீங்க. அந்த நிறுவனத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு இலத்திரனியல் வணிகத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்த போறீங்க. அப்படி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன்னு சொன்னா நான்கு கட்டங்கள் இருக்கு. அறிமுகப்படுத்துறதுக்கு நான்கு கட்டம், நான்கு விடயங்களை நீங்க என்ன செய்யணும், அதுல கவனம் செலுத்த வேண்டும். நீங்க நான்கு விடயங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். அது நான்கு கட்டங்களாக இருக்கு. ரைட். முதலாவது என்னன்னு சொன்னா வெப் பிரசன்ஸ், இணையத்துக்கான பிரசன்னம். கட்டாயம் நீங்க இ பிசினஸ் நீங்க ஒரு நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும், அங்க ஒரு வெப்சைட் ஒன்று காணப்படும். வெப்சைட் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கணும், அங்க இ காமர்ஸ் இந்த இருக்கு, பேசிக் இ காமர்ஸ் நம்ம பார்த்த விஷயம். என்ன, ஆன்லைன்ல பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்குமான அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இ காமர்ஸ், பேசிக் இ காமர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ல இருக்கிற விஷயம் அதான். The organization purchases from its suppliers online and allow its customers to place orders and pay for them in online. அங்க என்ன, கொள்வனவு விற்பனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று அங்க இருக்கும். அது ரெண்டாவது கட்டம். வெப்சைட்ல அந்த ஆப்ஷனையும் என்ன செய்யணும், நாம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். மூணாவது என்ன செஞ்சிருக்கணும், ரைட், இன்டகிரேட்டட் இ காமர்ஸ், இம்ப்ரூவ் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். என்ன, இன்டகிரேட்டட் இ காமர்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், நாம நமது வாடிக்கையாளர்கள் வழங்குனரோட என்ன செய்யணும்னு சொன்னா நெருக்கமான உறவு முறை என்ன செய்யணும், அது ஏற்படுத்தணும். கிட்டத்தட்ட அவங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறது, அவங்களோட என்ன ரேட்டிங் செய்யறது, அவ்வாறான விடயங்கள். அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணின டைம்ல உடனடியாக ரீப்ளை பண்றது. அப்படி என்ன செய்யணும், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் ஒன்று என்ன செய்யணும் அங்க காணப்படணும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்துறது அது அடுத்த கட்டம். அந்த வெப்சைட்ல ஒன்று வெப்சைட், அந்த ஆப்ஷன் பே பண்றதுக்கான பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன், அவங்களோட ஃபீட்பேக்களை பெற்றுக்கொள்வது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன், இன்டெகிரேட்டட் இ காமர்ஸ். அடுத்தது என்ன செஞ்சிருக்கணும், இ பிசினஸ் இருக்கும். இ பிசினஸ் என்ன, இது மூணும் என்ன, ஓகே, வெப்சைட்ல இருக்கு. இ பிசினஸ் என்ன, ஏனைய வணிக செயற்பாடுகளும் என்ன செய்யணும் அங்க இருக்கும்.
நிதியிடல், உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்தல், ஆளணி முகாமைத்துவம், சந்தை ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய சகல செயற்பாடுகளும் என்ன செய்யணும்? நம்ம இ பிசினஸின் செயற்பாடுகளை இங்க பார்த்தோம் தானே, இந்த இ பிசினஸ் ப்ரோசஸ். இந்த இ பிசினஸ் ப்ரோசஸ் எல்லாம் என்ன செய்யணும்? இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் மார்க்கெட்டிங், இந்த ஆப்ஷன் எல்லாம் என்ன செய்யணும் பிள்ளை அங்க இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா, 4 stages in introducing e-business ன்னு சொல்லுவோம். ரைட். நான் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டடி பேக்கேஜ் ஷேர் பண்றேன். நீங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கலாம். இது 4 விடயம், 4 கட்டங்கள் இருக்கு. இ பிசினஸ் நாம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த 4 கட்டங்கள் என்ன செய்யணும்? நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கு. நாளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட். இ-காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இ-காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இ-காமர்ஸ் என்ன? நவீன ஊடகமான இணையத்தை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல், விற்பனை செய்த நடந்த நடவடிக்கை இ-காமர்ஸ். ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயம் என்ன? நீங்க லெவல் 2ல பிஎம்ஏங்கிற பாடத்துல படிச்சிருப்பீங்க. தந்திரோபாய முகாமைத்துவம். ஒவ்வொரு முகாமைத்துவத்திலையும் படிச்சிருப்பீங்க. நிதி சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், தந்திரோபாயம் என்ற வேர்டை படிச்சிருப்பீங்க. தந்திரோபாயம் என்ன? நம்ம டிபிஎஸ் பாடத்துல இருக்கு தந்திரோபாயம் படிக்கிறது. பட் நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம். பிசினஸ்ல படிச்சிருக்கோம் ஏ லெவல்ல, டபிள்யூஐடி லெவல் 2ல பிஎம்ஏல படிச்சிருக்கோம். தந்திரோபாயம் என்ன? நம்ம எதிர்காலத்துல நிறுவனத்துல விஷன், மிஷன், கோல்ஸ், ஒப்ஜெக்டிவ் எல்லாம் இருக்கா இல்லையா? தூரநோக்கு, லட்சிய நோக்கு, நோக்கம், குறிக்கோள் எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த நோக்கங்கள், குறிக்கோள்களை அடைஞ்சு கொள்றதுக்கு நாம வகுக்கக்கூடிய உபாயங்கள் என்ன? தந்திரோபாயம், டெக்னிக்ஸ், நாம பயன்படுத்தக்கூடிய விடயங்கள். இப்ப நீங்க ஏ லெவல்ல 3 எடுக்கணும் சொன்னா நீங்க பயன்படுத்துற டெக்னிக் என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? 24 மணி நேரத்துல கூடுதலான டைம் படிக்கிறதுக்கு ஒதுக்குறது, போனை யூஸ் பண்ணாம இருக்கிறது, ஆன்லைன் கிளாஸுக்கும் போறது, பிசிக்கல் கிளாஸுக்கும் போறது, அன்றைய பாடங்கள் அன்றைக்கு ரிவிஷன் பண்றது, இதெல்லாமே என்ன? நீங்க பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி. அதே போல நிறுவனங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, இ காமர்ஸுக்கு என்ன செய்யணும்? சில ஸ்ட்ராட்டஜிஸை மேற்கொள்ளணும். என்ன ஸ்ட்ராட்டஜிஸை மேற்கொள்ளணும்? இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல். இப்ப நீங்க ஒரு ஒன்டர்பிரினியர் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விடை, நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். ஆன்லைன்ல பொருட்களை விற்பனை செய்ய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. ஆன்லைன்ல என்ன செய்யறேன்? அது மொபைல் பார்ட்ஸ் இருக்கு தானே, ஹெட்செட் ஐட்டம், டெம்பர் கிளாஸஸ், அடுத்தது சார்ஜர், கேபிள், அப்படிலாம் நீங்க விற்பனை செய்யறதுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறீங்க. மொபைல் எக்ஸசரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன விடயத்தை நீங்க கருத்தில் கொள்ளணும்? இந்த 4 விடயங்களையும் கருத்தில் கொள்ளணும். இந்த 4 விடயங்களையும் ஒரு தடவை பாருங்க, என்னென்ன விடயங்கள் சொல்லி. Right. What do customers want to buy from us? நம்மிடமிருந்து கஸ்டமர்ஸ் என்னத்தை வாங்க விரும்புறாங்க? What business should we be in? என்ன, எந்த வகையான வணிகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம்? இப்ப நாம் இருக்கிறது என்ன இண்டஸ்ட்ரி? மொபைல் எக்ஸசரிஸ் நம்ம விற்க போறோமா, அல்லது எஜுகேஷன் ஆன்லைன்ல படிப்பிக்க போறோமா, அல்லது உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய போறோமா? என்ன பிசினஸ் நாம இருக்கோம் இப்ப தற்போதைக்கு? வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் மைட் பி நீட்? நமக்கு என்ன வகையான பங்காளிகள் தேவை? பங்காளிகள் என்று சொல்லுங்க என்ன, நமக்கு வரக்கூடிய சப்ளைஸ் யார்? என்னென்ன வகையான ஆட்கள் நமக்கு சப்ளையர்ஸ் வேண்டும்? என்னென்ன சப்போர்ட்ஸுக்கு ஆட்கள் வேண்டும்? அந்த விடயங்களை கருத்தில் கொள்ளணும். வாட் கேட்டகரிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்? ரைட். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த இலக்கு சந்தை, சந்தை துண்டமாக்கல நான் பார்த்திருக்கோம். என்ன கேட்டகரியில என்ன டைப்பான வாடிக்கையாளர் வேணும்? இப்ப நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம் ஆன்லைன்ல விற்பனை செய்ய போறோம்னா யூத்ஸ், அல்லது எல்டர்ஸ், அல்லது சின்ன பிள்ளை, அவங்க டார்கெட். அல்லது நம்ம ஒரு டபிள்யூடி கோர்ஸ் சொன்னா யாரு நமக்குரிய கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ்? ஏ லெவல் காமர்ஸ் படிக்கிறாங்க. அப்ப என்ன சந்தை துண்டமாக என்ன விடயங்களை நினைச்சணும்? இந்த 4 விடயங்களை நினைச்சணும் நாம கருத்தில் கொள்ள வேண்டும். இதான் என்ன இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜில நாம கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எடுத்தீங்க என்று சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? இலத்திரன் வர்த்தகத்தினூடாக நீங்க உங்களோட இலக்கை நீங்க என்ன செய்ய முடியும்? இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். 3 interconnected levels of e-commerce strategy. என்ன? 3 இடைத்தொடர்புபட்ட மட்டங்கள். 3 இடைத்தொடர்புபட்ட மட்டங்கள். நாம இ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு தானே, இ காமர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கின்ற போது இந்த 3 லெவலையும் என்ன செய்யணும்னா நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றை வகுத்து வச்சிருக்காங்க. இப்ப உயர்மட்ட முகாமை, நடுத்தர மட்ட முகாமை, கீழ்மட்ட முகாமையை போல லெவல் 1 ஒரு நிறுவனம் இ காமர்ஸ்ல சக்சஸ் ஆகிறேன்னு சொன்னா லெவல் 1ஐ தாண்ட வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். லெவல் 2ஐ பாஸ் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு என்ன? லெவல் 3க்கு நகர வேண்டும். லெவல் 3க்கு நகர்ந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன இ காமர்ஸ்ல சக்சஸ் ஆயிடுவாங்க.
என்ற விடயத்தை தான் என்ன செய்யறாங்க, இந்த த்ரீ இன்டர் கனெக்டட் லெவல்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். முதலாவது லெவல் என்னன்னு சொன்னா இந்த இருக்கு பாருங்க, வாய்ச்சி பாருங்க இது. The simple introduction of new technology to connect electronically with employees, customers, and suppliers through an internet or extranet or website. என்ன செய்யணும், நாம இப்ப ஒரு சாதாரணமா ஒரு சில்லறை கடை வச்சிருக்கோம்டா பிள்ளைகள், இந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 தாண்டினா என்ன, நமக்கு ஹியூஜ் சக்சஸ் இருக்கு. நம்ம தாண்ட வேண்டிய முதலாவது லெவல் என்ன, நம்முடைய நிறுவனத்துக்கு என்ன செய்யணும், ஒரு வெப்சைட் இருக்கணும், இன்டர்நெட் ஓ இன்ட்ராநெட் ஒன்று நம்ம வச்சிருக்கணும். நம்முடைய நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன என்ன அந்த இன்டர்நெட் சம்பந்தமாக நம்முடைய பிசினஸ் சம்பந்தமாக பழக்கப்படுத்திருக்கணும். அதை என்ன செய்யணும், சப்ளையர்ஸை நம்ம இன்டர்நெட்டோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும். கஸ்டமர்ஸுக்கு நம்ம இன்டர்நெட்டோட என்ன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கும். அதுதான் நம்மளோட முதலாவது லெவல். நீங்க சில்லறை கடை வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை வாங்குற, இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிற, ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குற, அந்த பொருட்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ற லெவல் 1, அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற, கஸ்டமர்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல பொருட்களை ஷேர் பண்ற, வெப்சைட்ல ஷேர் பண்ற, அவங்க ஆன்லைன்ல பே பண்ணக்கூடிய ரைட். அடுத்து ஆன்லைன்ல பே பண்ணக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்க லெவல் 1 பாஸ் பண்ணிட்டீங்க. லெவல் 1. ரெண்டாவது லெவல் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட ப்ரொசஸை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா ரீஆர்கனைஸ் பண்ணணும். நீங்க சில்லறை கடைக்கான பொருட்களை நீங்க என்ன செய்வீங்க, சந்தையில போய் நீங்க வாங்கிட்டு வருவீங்க. மொத்த வியாபாரிகள்ட்ட இருந்து நேரடியாக போய் தான் வாங்கி கொண்டு வருவீங்க, பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கொள்வனவு செய்வீங்க. பர்ச்சேசிங்க கொள்வனவு செய்வீங்க, அல்லது ப்ரொக்யூமெண்ட் பெருகை செய்வீங்க. பர்ச்சேசிங் ப்ரொக்யூமெண்ட் ரெண்டுக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம என்ன செய்வோம் அதில் பார்ப்போம், இ ப்ரொக்யூமெண்ட் படிக்கும்போது பார்ப்போம். உங்களோட ப்ரொசஸ் எல்லாம் நீங்க நேரடியாக தானே நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாரீங்க. இதை சேஞ்ச் பண்ணும், அதை ரீஆர்கனைஸ் பண்ணும். எப்படி, நேரடியாக உங்களுடைய ஸ்டோர் இருக்குன்னு சொன்னா பிசிக்கலா நீங்க பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து களஞ்சியப்படுத்துறீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் இன் டைம் பர்ச்சேசிங் மாதிரி, ஜஸ்ட் இன் டைம் செல்லிங் மாதிரி நீங்க என்ன செய்யணும், அதை வேர்ச்சுவலா மாத்தணும். ஆர்டர் கிடைத்தவுடன் பொருட்களை வாங்கி விற்பனை செய்தல், அவ்வாறான சில ஸ்ட்ராட்டஜி வேர்ச்சுவலைசேஷன். பிசிக்கலா இல்லாமலுக்கு நேரடியாக நீங்க தொடர்படாமலுக்கு அந்த ப்ரொசஸையும் என்ன செய்யணும், நீங்க ஆன்லைனுக்கு மாத்தி எடுக்கணும். ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரோசஸ், அடுத்த வணிக செயற்பாடுகள் ப்ரோசஸ், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். சேஞ்ச் பண்ணி நீங்க என்ன, நீங்க ரெண்டாவது கட்டத்தை தாண்டிட்டீங்க. இது மூணாவது கட்டம். இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டினாலே பெரிய விஷயம். ரெண்டு கட்டமும் தான் அந்த லெவல் 2 வரைக்கும் தான் என்ன மிகவும் டிஃபிகல்ட்டான விஷயம். லெவல் 3 அவங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல். லெவல் 3 என்ன சொன்னா, தற்போது நம்ம நாடு தான் டிஜிட்டல் ஸ்ரீலங்கான்னு பேசிக்கொள்வோம். டிஜிட்டல் ஸ்ரீலங்கானா என்ன, கையில நாம பணத்தை வச்சு கொள்ளாமலுக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்லயே நாம சேஞ்ச் பண்ண போறோம். இனி வரும் காலங்கள் நாம டார்கெட் பண்ணிருக்கோம் எல்லாமே இ மணி, என்ன எலக்ட்ரானிக் மணி டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ் நம்ம கையில கொண்டு போக தேவையில்லை, கார்டு பேமெண்ட் தான் இருக்கு, வெளிநாடுகள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிடுது. அப்படி என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, இ எக்கனாமியோட என்ன செய்ய போறோம், நாம தொடர்பு பட்டதாக என்ன செய்ய போறோம், நம்ம நிறுவனத்தை டோட்டலா சேஞ்ச் பண்ண போறோம். இலத்திரனியல் பொருளாதாரத்துக்கு இணக்கமாக கூட வகையில் என்ன செய்யணும், நம்ம நிறுவனத்தை மாற்ற போறோம். இலத்திரனியல் பொருளாதாரம் இப்ப டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் ஸ்ரீலங்கா மாதிரி என்ன செய்ய போறோம், இலத்திரனியல் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறுவனத்தை மாத்திக்கணும். இது நம்மட கையில் இருக்கா, என்ன இது நம்மட பப்ளிக் எல்லாம் பழக்கப்படணும், கன்சியூமர்ஸ் எல்லாம் பழக்கப்படணும், கவர்மெண்ட்டும் அதுக்கு பழக்கப்படணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு கோஆபரேட் பண்ணி நம்மளோட இணைந்தால் மாத்திரம்தான் இந்த லெவல் 3 நம்ம என்ன செய்யலாம், நம்ம லெவல் 3 சக்சஸா முடிக்கலாம். பெரும்பாலான அமேசான் போன்ற நிறுவனங்கள், இட்மேன் போன்ற நிறுவனங்கள், அலிபாபா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்த லெவல் 2 வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, லெவல் 2 வரைக்கும் வந்துட்டாங்க. லெவல் 3க்கு என்ன செய்யல, அவங்க லெவல் 3 சக்சஸ்ஃபுல்லா ஆக்கலே. கவர்மெண்ட் மாறினார், கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும், அதை தீர்மானிக்கும் லெவல் 3க்குரிய. இதுதான் என்ன, இ காமர்ஸுக்கான 3 இன்டர் கனெக்டட் லெவல் ஆஃப் இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இலத்திரனியல் வர்த்தகத்தின் என்ன, 3 இடைத்தொடர்புபட்ட மட்டங்கள், த்ரீ இன்டர் கனெக்டட் லெவல்ஸ் சொல்லுவோம். ரைட், ஓகே. அப்ப இதுல என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு ஒரு கேள்வி வந்துருக்கு. இப்போ உங்கள்ட்ட எக்ஸாம்ல கேள்வி வரலாமா, த்ரீ இன்டர் கனெக்டட் லெவல் யாவை என்று சொல்லி என்ன செய்யலாம், ஒரு கேள்வி போடலாம். அதுல கனெக்ட் எலக்ட்ரானிக்கலி,
ரீஆர்கனைசேஷன், ரீபொசிஷனிங் இந்த மூணு இருக்கிற ஆன்சரை தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க செலக்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ ஒரு மாடல் ஆன்சரை பார்ப்போம். இந்த இருக்கு, இந்த இருக்கிற கேள்வியை பாருங்க. How many interconnected levels are deemed important when adjusting for an e-commerce strategy? ஒரு இலத்திரனியல் வர்த்தக தந்திரோபாயத்தை ஏற்ற மாதிரி நம்முடைய நிறுவனத்தை மாற்றுகின்ற போது எத்தனை என்ன இன்டர்கனெக்டட் லெவல்ஸ் காணப்படுகின்றன. அப்ப இந்த டேர்ம் வேர்டை வச்சு தான் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், கேள்வியை கேட்டு விடையத்தான் கேட்பாங்க. அவங்க நம்பர்ஸையும் கேட்காங்க, எத்தனை காணப்படுகின்றன, எத்தனை. நம்ம எத்தனை பார்த்தோம், ரைட். How many interconnected levels என்ன வரும், T levels, ரைட். ரைட், உங்களோட ஆன்சர்ஸ் என்ன, கரெக்ட், எஸ், ஏ, ரைட். இப்ப அடுத்து அடுத்து நான் பார்க்க போற விஷயம் virtual arrangements. virtual arrangements என்ன, நம்ம இப்ப படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், virtual class. virtual class என்ன, ஆன்லைன் கிளாஸ். நேரடியாக படிக்கல, நாம என்ன செய்யறோம், ஒரு ஜூம் ஊடாக நாம படிச்சுட்டு இருக்கோம். virtual arrangements ரைட். பாருங்க பாப்போம். நாம பௌதிக ரீதியாக இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு ஐடி கம்பெனி உண்டு. அவங்க என்ன செய்ய தேவை, அந்த கம்பெனிக்கு நீங்க நேரடியாக போக தேவை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தே வேலை செய்து கொள்ள முடியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்ப என்ன நடக்கு, அந்த கம்பெனியில இருக்கிற சகல செயற்பாடுகளையும் ஆன்லைனுக்கு மாத்துறாங்க. என்ன, இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்க, சர்வர்ஸை பயன்படுத்துறாங்க, நெட்வொர்க்கை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, சேஞ்ச் பண்ணி சகல செயற்பாடுகளையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெரும்பாலான சகலைங்கிறத தாண்டி பெரும்பாலான பெரும்பாலான செயற்பாடுகள் ஆன்லைனுக்கு மாத்துறாங்க. அப்படி மாத்துற என்ன, virtual அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். அப்படி சேஞ்ச் பண்றது. Network technologies are used by organizations to integrate workers across sites and working at home. ஒரு சைட் ஊடாகவும் வெப்சைட்ஸின் ஊடாகவும் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய வகையில என்ன செய்றாங்க, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி என்ன செய்றாங்க, நிறுவனத்தை சேஞ்ச் பண்றாங்க. அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் என்ன, virtual arrangements. அதாவது உதாரணமாக சந்தை ஆராய்ச்சி எல்லாம் நேரடியாக போய் செய்யறதில்ல, ஆன்லைன்ல செய்யுது. நேரடியாக நீங்க போனீங்கன்னாலும் அங்க கிட்டத்தட்ட ஆபீஸ் இருக்காது, எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, வெர்ச்சுவல் ஆபீஸ் இருக்கு. இப்ப சில நிறுவனங்களை பாருங்க, அட்ரஸ் இருக்காது, வெர்ச்சுவல் நிறுவனங்களாகத்தான் இருக்கு. நீங்க வேலைக்கு ஆன்லைன்ல இன்டர்வியூ நடக்கும், வீட்டில இருந்த வேலை செய்வீங்க, உங்களுக்கு சேலரி பேங்குக்கு வரும். அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக ஒரு நாள் கூட என்ன செய்வாங்க, கூப்பிட மாட்டாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கு எல்லாமே. என்ன, இப்போ கால் சென்டர் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படிதான். கால் சென்டர் சில ஒரு நிறுவனத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க, யாருமே நேரடியாக போகல. டெலிபோன்ஸ் வந்தா என்ன, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சிம்முக்கு வரும். அப்படி என்ன செய்வாங்க, அவங்க ஒரு சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி அதை வெர்ச்சுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் என்ன, வெர்ச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அமேசான்ங்கிற நிறுவனம் என்ன செஞ்சுட்டு தன்னுடைய மேக்சிமமான செயற்பாடுகள், பெரும்பாலான செயற்பாடுகளை எல்லாம் வெர்ச்சுவல் ஆக்கி போட்டாங்க. கஸ்டமர்ஸ் என்ன செய்றாங்க, ஆர்டர் பண்றாங்க, வெப்சைட்ல வந்து சாரி ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்க. சப்ளையர்ஸ் என்ன செய்றாங்க, அவங்களோட வெப்சைட்ல தங்களோட பொருட்களை விற்பனை செய்றாங்க. அவங்களுக்கு அவங்க அமேசான் கம்பெனியும் சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி விற்பனை செய்யும். என்ன நடக்குது, அவங்க அவங்க நேரடியாக சப்ளையருக்கு கால் பண்ணி அவங்களோட பொருட்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, ப்ரைஸையும் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அவங்க அந்த பொருட்களை லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கின்ற போது அந்த சப்ளையர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட பொருட்களை எங்களோட லேபிள் ஒட்டி என்ன செய்யுங்க, கஸ்டமர்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் எங்க இருக்குது, நேரடியாக ஒரு 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 ஆபீஸோட வாடகைக்கு எடுத்து செய்ய மாட்டாங்க. எல்லாமே என்ன, வெர்ச்சுவலாக நடக்கும். சரிதானே, இதான் வெர்ச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரைட். வெர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் என்ன, இதான் வெர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் என்ன, நேரடியாகவே ஒரு பௌதிக ரீதியான ஒரு ஆபீஸ் இருக்காது. சகலதுமே என்ன, இன்டர்நெட்டினூடாக லேப்டாப் ஊடாக என்ன கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் ஊடாக தான் என்ன செய்யும், சகல செயற்பாடுகள் நடக்கும். இங்க பாருங்க, a virtual organization is one whose employees are spread geographically. என்ன, புவியியல் ரீதியாக என்ன செய்வாங்க சொன்னா, பல்வேறுபட்ட இடங்கள்ல பறந்திருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, மொபைல் போன் ஊடாக, இமெயில்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இன்டர்நெட்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதான் என்ன, வெர்ச்சுவல் ஆர்கனைசேஷன். இப்ப நீங்களே நடத்தலாம்,
உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்காரு, துபாயில இருக்காரு. நீங்க இலங்கையில இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க. ஆன்லைன்ல பொருட்களை விற்பனை செய்யறது. நீங்க ரெண்டு பேரும் நேரடியாக சந்திக்கிறீங்களா? இல்ல. உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கின்ற போது நீங்க கால் பண்ணி சொல்லுவீங்க துபாயில இருக்கிற ஆளுக்கு நீங்க பொருட்கள் அனுப்புங்கன்னு சொல்லி. அவர் என்ன செய்வாரு? அவர் courier சர்வீஸ்ல பொருட்கள் அனுப்புவார் நீங்க சொல்ற அட்ரஸுக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டீங்க? மீட் பண்ண மாட்டீங்க. ஆனா ரெண்டு பேரும் வெவ்வேறுபட்ட புவியியல் பிரதேசத்துல இருப்பீங்க. இதான என்ன? வர்ச்சுவல் ஆர்கனைசேஷனோட நிறுவனம் வர்ச்சுவலா இருக்கு. நீங்க இன்டர்நெட் ஊடாக நீங்க என்ன செய்யுங்க? கம்யூனிகேட் பண்ணி கொள்ளுங்க. இதான் என்ன? வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப இந்த வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கோம். டெம்பரரியான கேரக்டர்ஸ் கூட இருப்பாங்க. டெம்பரரியான ஒரு பிளேஸை தான் இருக்கு. நெட்வொர்க்ஸ் ஐடி எல்லாம் என்ன செய்யப்படும்? 100% அங்க பயன்படுத்தப்படும். ரைட். இதெல்லாம் வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் பண்புகள். ரைட். இப்ப வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் சம்பந்தமா நமக்கு வந்த கேள்விகள் என்ன? இப்ப வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் என்ன? இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னங்கிறத வாசிங்க பாப்போம். ரைட். வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் என்னன்னு பாருங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸ் அனுப்புங்க பாப்போம். இது நீங்க நல்லா விளைவிக்கணும் போல சரியான ஆன்சர் தெரிந்தால் மாத்திரம்தான் விட எடுக்கலாம்ங்கிறது இல்லை. நீங்க என்ன சொல்லணும்? ரிஜெக்ஷன் டெக்னிக். அது பிழையான விடையை நீங்க என்ன செய்யலாம்? கட் பண்ணி சரியான ஆன்சர்ஸ் எடுக்க. இப்ப இதுக்குரிய விடையை அனுப்புங்க பாப்போம். செட் பாக்ஸ் ரீப்ளை பண்ணுங்க. ரைட். an office building without an internet connection. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ஆஃபீஸ். அது வருமா வர்ச்சுவல் ஆஃபீஸுக்கு? இல்ல வராது. ஏன்? டைம் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். A set of employees who shared equipment undertake activities. ஒரு உபகரணத்தை எல்லாரும் ஷேர் பண்ணி அவங்க என்ன செய்றாங்க? அதை வேலை செய்றாங்க. அப்படி இல்லை. A temporary or permanent collection of geographically dispersed individuals or groups that depends on electronic linking. இல்ல, பல்வேறுபட்ட புவியியல் ஏரியாவில் இருக்கிறார்கள். எலக்ட்ரானிக்கை பயன்படுத்தி என்ன செய்றாங்க? ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. இதான் என்ன? virtual organization. ரைட். an organization that invest in roboticsல இன்வெஸ்ட் பண்ற எல்லாம் virtual organization ஆ? இப்ப நாம ஏன் ஜூம் கிளாஸ் நாம virtual கிளாஸ் என்று சொல்றோம்? நீங்களும் நானும் என்ன செய்யல? நேரடியாகவே ஒரு தடவை என்ன செய்யல? நம்ம மீட் பண்ணல. நம்ம virtual தான் என்ன செய்யறோம்? மீட் பண்ணிக்கொள்றோம். வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றோம். இமெயில கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றோம். ஆகவே என்ன? இதை virtual அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். ரைட். அதான் இதுக்குரிய virtual organization இதுக்குரிய ஆன்சர். ரைட். அனுப்பியிருந்தீங்க மாமா. தேங்க்யூ. அடுத்தது, which of the following would be considered a virtual organization? ரைட். இது நம்ம ஸ்டடி பேக்ல இருக்கிற விஷயம் இல்லையா? ஸ்டடி பேக்ல virtual organization நாம ஸ்டடி பண்ணும்போது அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்காங்க? virtual organizationக்குரிய எக்ஸாம்பிள் அமேசான். என்ன செஞ்சிருக்காங்க? அமேசானுக்குரிய எக்ஸாம்பிள் தான் தந்திருக்காங்க. இந்த இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த தந்திருக்காங்க. கேஸ் ஸ்டடி. இந்த அமேசான் நிறுவனத்துக்கான ஒரு கேஸ் ஸ்டடி வந்து தந்திருக்காங்க. இதை வச்சு தான் என்ன செய்யறாங்க? கேட்காங்க. அமேசான்ங்கிற நிறுவனம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு வெர்ச்சுவல் நிறுவனமாக மாறிட்டாங்க. மெயினாக ஒரு அட்ரஸ்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஆனா அந்த ஆஃபீஸ்ல என்ன செய்ய மாட்டாங்க? எல்லா ஸ்டாஃபும் ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. அவங்களோட சகல பிசினஸ் செயற்பாடுகளையும் என்ன செஞ்சிருப்பாங்க? வேற வேற நிறுவனங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அவுட் சோர்ஸ். அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு தனி அக்கௌண்டன்ட் ஹையர் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இன்னொரு நிறுவனத்துக்கு ஹையர் பண்ணிடுவாங்க. எங்க அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு டேட்டா எல்லாம் வந்து சேரும்னு சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க அவுட் சோர்சிங் என்ன விளங்கிக் கொள்ளணும்? தம்முடைய நிறுவனத்துல செயற்பாடு என்ன செய்யணும்? இன்னொரு நிறுவனத்துக்கு வழங்குறோம். எங்களுக்கு அக்கௌண்ட் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? எங்களோட வருமான கூற்று 5 நீங்க தயாரிச்சு தாருங்கள். என்ன செய்யறோம்? இன்னொரு நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் பண்றோம். அவ்வாறு என்ன செஞ்சிருக்காங்க? அமேசான் நிறுவனம் தங்களோட நிறைய செயற்பாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க அவுட் சோர்சிங் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு வெர்ச்சுவல் நிறுவனமாக என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க மாறிட்டாங்க. ரைட். இதுக்குரிய விட என்ன? அமேசான் வருது.
ரைட். ரைட். இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், இதை கொஞ்சம் என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். நான் அந்த விளக்கங்களை நான் சொல்லுவேன். இப்போ வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் என்னன்னா நீங்க என்ன செய்யணும், இதை ஹைலைட் பண்ணி நீங்க படிக்கணும். ரைட். இப்போ நம்ம ஸ்லைட்ஸ் நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்போம். ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு போட்டு தருவேன். இருந்தாலும் என்ன, உங்களுடைய ஸ்டடி பேக்ல இருக்கிற விடயங்களை என்ன செய்யணும், நீங்க ஸ்டடி பண்ணணும். இது சம்மரி பண்ணப்பட்டதா தான் என்ன செய்யும், நான் தரக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ரைட். அடுத்து அடுத்தது நான் பார்க்க போற விஷயம் தான் பில்டிங் அண்ட் இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. பில்டிங் அண்ட் இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இதை கொஞ்சம் பாருங்க. லெத்திரனியல் தந்திரோபாயம் ஒன்றை கட்டியெழுப்புது. நீங்க இப்ப பௌதீக ரீதியாக செயற்படக்கூடிய ஒரு நிறுவனம், விளக்கத்தை நல்லா கன்சிடர் பண்ணிக்கொள்ளும், நல்லா கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். நீங்க ஒரு பௌதீக ரீதியாக இருக்கிற நிறுவனம், உடனடியாக உடனே கற்பனையில உங்களோட பேரண்ட்ஸ் வச்சிருக்கிற, உங்களோட ரிலேஷன்ஸ் வச்சிருக்கிற ஒரு நிறுவனத்தை மைண்டுக்கு கொண்டு வாங்க. பௌதீக ரீதியான நிறுவனம். இந்த நிறுவனத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஆன்லைன்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஆன்லைன் பிசினஸ்க்கு நீங்க மாற போறீங்க. ஏன் நான் ஆன்லைன் பிசினஸ் என்று சொல்றேன்னா, அடிக்கடி இப்போ கதை பேசப்படக்கூடிய ஒரு டேர்ம் வேர்ட். இ காமர்ஸ் தான் ஆன்லைன் பிசினஸ் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இ காமர்ஸுக்கு நீங்க சேஞ்ச் ஆக போறீங்க, ஆன்லைன் பிசினஸ் செய்ய போறீங்க. அப்படி செய்யும் போது நீங்க என்ன உங்களோட அந்த அந்த உங்களோட அந்த இ காமர்ஸ்ங்கிற பிசினஸ் எவ்வாறு காணப்பட வேண்டும், எவ்வாறு காணப்பட வேண்டும். இப்ப நீங்க பௌதீக ரீதியாக ஒரு ஒரு grocery ஷாப் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, எல்லாரும் சொல்றாங்க நீங்க பிசிக்கலா வச்சிருக்கிறத விட ஆன்லைனுக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ஷாப்பை நல்ல, நீங்க கடைக்கு வாடகை கொடுக்க தேவையில்ல, கடையை க்ளோஸ் பண்ணி போட்டு வீட்டில இருந்தே விற்பனை செய்யலாம்னு சொல்லி போட்டு போயிட்டார் அவரா. அப்ப உடனடியாக அதுக்குரிய ஒரு எந்த விதமான நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம நம்ம கடையை க்ளோஸ் பண்ணலாமா? இல்லை. நாம க்ளோஸ் பண்ணாமலுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்கணும். நாம இதை எவ்வாறு இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நாம பயன்படுத்தி இந்த கடையை சக்சஸ்ஃபுல் இ காமர்ஸ் பிசினஸா மாற்று. அப்படி மாற்றுகின்ற போது நாம கருத்திற் கொள்ள வேண்டிய விடயங்கள் தான் இது. இல்லைங்களா? இ காமர்ஸாக நம்மளோட பிசினஸ் சேஞ்ச் பண்ணுகின்ற போது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், கருத்தில் கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் என்ன, அந்த விடயம் பொருத்தமானதாக இருக்கும். நாம நம்ம ஒரு grocery ஷாப்பை நாம என்ன செய்யறோம், நாம உடனடியாக ஒரு ஆன்லைனுக்கு மாத்துறோம், ஒரு வெப்சைட் ஒன்றை உருவாக்குறோம். அந்த உருவாக்குற வெப்சைட் எப்படி இருக்கணும் பிள்ளை, அது பொருத்தமானதாக இருக்கும். நம்ம விற்பனை செய்யக்கூடிய பொருள், நம்ம பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய பொருளாக இருந்தால், பேக்கேஜ் பண்ணி அனுப்பக்கூடிய பொருளாக இருந்தால் ஓகே, நமக்கு அது பொருத்தம். பார்சல் பண்ணி அனுப்பல, இப்ப ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கு தானே, பெட்ரோல் டீசல் நிறுவனங்கள், அவங்க அவங்களோட பொருட்களை ஆன்லைன்ல விற்பனை செய்யலாமா, நான் அவங்க பொட்டில் எடுத்து சென்ட் பண்ணலாமா, ரெண்டா என்ன ஆபத்து கூட. அது என்ன, இப்ப ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கலாம், என்ன அது பொருத்தம் இல்லை. அப்ப நம்மளோட பிசினஸ் பொருத்தமானதாக இருக்கான்னு பார்க்கணும் முதலாவது. ஆன்லைன் பிசினஸுக்கு பொருத்தமானதா இருக்கா. ரெண்டாவது, நம்முடைய கஸ்டமர்ஸ் அல்லது நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்வாங்களா. இப்ப நல்லா யோசிங்க பிள்ளை. இப்ப ஆன்லைன்ல இப்ப எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்ப என்னதான் ஆன்லைன்ல கிளாஸஸ் இருந்தாலும், பிசிக்கல் கிளாஸஸை விட ஒரு பெனிஃபிட் கூட இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் வர மாட்டாங்க. ஏன்? அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க நேரடியாக கிளாஸுக்கு போனா தான் என்ன எங்களுக்கு விளங்கும்ங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதே போல நீங்களும் தான் சில பொருட்களை ஆன்லைன்ல வாங்க மாட்டீங்க, நேரடியாக போய் தான் நீங்க என்ன செய்வீங்க, பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதே போலதான் சில ரிச் பர்சன் இருப்பாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்றதே ஹாபியா வச்சிருப்பாங்க. இல்லைங்களா? பர்ச்சேசிங்க ஒரு ஹாபியா வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் பர்ச்சேஸ் காசை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வெஹிக்கிள் எடுத்து வெஹிக்கிள கொண்டு வந்து வீட்டை கொண்டு வர, அது ஒரு ஹாபி, அவங்களோட ஒரு ஒரு ஹாபியா இருக்கு மாதிரி, ஒரு ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டியா இருக்கு. அதுதான் அவங்க சந்தோஷத்தை உணர்வாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய கஸ்டமர்ஸாக இருக்கின்ற போது நம்மளோட பிசினஸ் ஆன்லைனுக்கு மாத்தினோம்டா, சேஞ்ச் பண்ணோம்டா, நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம இழந்துரும். ஆகவே என்ன, ஸ்டேக் ஹோல்டர்ஸால எக்ஸெப்ட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கணும் நம்மளோட இ காமர்ஸ். நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதை கருத்தில் கொள்ளணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி. அடுத்தது ஃபீசியபிலிட்டி, சாத்தியமான தன்மை. நமக்கு சாத்தியமா, இது நடைமுறைக்கு சாத்தியமா, நம்ம நம்மட ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்வாங்களா, நம்ம வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா,
நம்ம லேப்டாப்ல ஆர்டர் பண்ணினா நமக்கு சப்ளையர்ஸ் பொருட்களை குயிக்கா ஒன் டைமுக்கு தருவாங்களா என்ன செய்யணும்? ஆய்வு செய்யணும். அந்த என்ன சாத்தியமான தன்மையை பார்க்கணும். சாத்தியமா இருந்தா தான் நம்மளோட பிசினஸ் என்ன செய்யணும்? ஆன்லைனுக்கு சேஞ்ச் பண்ணணும். சாத்தியம் இல்லாட்டி என்ன சேஞ்ச் பண்ண கூடாது. அடுத்தது நாலாவது விடயம் என்னன்னு சொன்னா லான்ச் பண்ணும். எல்லாம் ஓகே என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் என்ன செய்யணும்? லான்ச் பண்ணணும். வெப்சைட்டை பயன்பாட்டுக்கு விடும். அதை பயன்பாட்டுக்கு விடுற எண்ணத்துக்கு எல்லாருக்கும் பப்ளிக்கா வெப்சைட்டை விடுறது என்ன செய்யுது? நம்ம ஒரு குறிப்பிட்டான சாம்பிள் கஸ்டமர்ஸுக்கு என்ன செய்யுது? அதை அறிமுகப்படுத்தி பார்க்கு. அவங்க திருப்தி அடைகிறாங்களா? அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்களா? என்ன செய்யுது? லான்ச் பண்ணி அவங்க விரும்புறாங்களா என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணும். யாருக்கு லான்ச் பண்ணுவோம்? லான்ச் த வெப்சைட் டு restricted numbers of potential customers in order to ensure that its functionality is satisfactory. அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய சகல ஃபங்க்ஷனும் திருப்திகரமானதாக இருக்கா என்கிறத பார்க்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்மளோட முக்கியமான கஸ்டமர்ஸுக்கு என்ன செய்யும்? ஒரு ஏரியாவில் ஒரு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது? அந்த வெப்சைட்டை உருவாக்கி அவங்களுக்கு அதை வழங்குது. அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்து என்ன செய்யலாம்? நம்ம எது ஃபங்க்ஷன் பிள்ளையா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த வெப்சைட்டை கரெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஆகவே இந்த நான்கு விடயங்களையும் என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாம இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குன்ற போது என்ன செய்யணும்? நம்ம கருத்தில் கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட். ஓகே, அப்ப இதுல வந்து அடுத்த கேள்வியை ஒரு தரம் பார்ப்போம். ரைட், இந்த கேள்வியை பாருங்க பாப்போம். எப்படி கேள்வி வருது நம்மளுடைய ஸ்டடி பேக்ல எப்படி இருக்கு? ஸ்டடி பேக்ல இப்படிதான் இருக்கு. பில்டிங் அண்ட் இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ரைட். இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? அது நம்ம உருவாக்குற வெப்சைட் அந்த நம்மளோட வணிகத்துக்கு அது பொருத்தமானதா இருக்கும். எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அக்செப்டபிலிட்டி. நம்ம ஃபீசியபிலிட்டி சாத்தியமானதா இருக்கணும். நடைமுறைக்கு சாத்தியமானதான ஒரு வெப்சைட்டா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரிசோர்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்து என்ன வெப்சைட் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட அளவான ஆட்களுக்கு என்ன அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஃபங்க்ஷன் எல்லாம் வேலை ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட அளவான கஸ்டமர்ஸுக்கு என்ன செய்யணும்? எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்? வெப்சைட்டை லான்ச் பண்ணணும். இந்த நான்கையும் கம்ப்ளீட் பண்ண என்ன நமக்குரிய சக்சஸ்ஃபுல் என்ன இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று என்ன செய்யும் நமக்கு வரும். ஒரு இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். இந்த நாலு விடயத்தையும் என்ன கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? பில்ட் பண்ணணும். ரைட். இப்போ 11வது கேள்விக்கு பாருங்க. What are considered key elements when building an e-commerce strategy? இப்படித்தான் கேள்வி வரும். எப்படி வந்துருக்கு? இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நாம் நிர்மாணம் செய்கின்ற போது என்ன விடயங்களை முக்கியமான கீ எலிமெண்ட்ஸ் முக்கியமான விடயங்கள் என்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்? அப்ப என்ன செய்யணும்? சில கொஸ்டனுக்கு வரக்கூடிய வேர்ட்ஸுகள் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட மொழி நடைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? அதுக்குரிய மீனிங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளும். இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது என்ன ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டம் மட்டுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷை வச்சு என்ன செய்யலாம்? நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய 100% இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நான் என்ன செய்யலாம்? சார்ட்டட் பாஸ் பண்ணலாம் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன செய்யணும்? அது கம்யூனிகேஷனுக்கு தானே. நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை பயன்படுத்தி சரி நமக்கு தேவையான விடயங்கள் என்ன செய்யணும்? நம்ம படிச்சுக்கணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம்னால என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா நீ எங்க எல்லாம் உங்களோட கஸ்டமர்ஸோட கம்யூனிகேட் பண்ண போறீங்க. நீங்க வெர்ச்சுவலா வீட்டில இருந்து வேலை செய்ய போறீங்க. வெளிநாட்டு கம்பெனிஸுக்கு ஒர்க் பண்ண போறீங்க. ஆங்கிலம் தெரியாம என்ன செய்யல ஒர்க் பண்ணல. சோ என்ன செய்யணும்? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா நீங்க கொஸ்டினுக்கு என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். என்ன வரும் இதுக்குரிய விட? ரைட், ஏ அனுப்பியிருக்கிறீங்க. ஏ ஆன்சர்ஸ். மத்தாக என்ன? சூட்டபிலிட்டி பொருத்தமான தன்மை, சாத்தியமான தன்மை, வெப்சைட்டை லான்ச் பண்றது. அடுத்தது என்ன? வெப்சைட்டை லான்ச் பண்றது. ரைட். அடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எக்ஸப்டபிலிட்டி வரும். அப்ப இதான் என்ன கீ எலிமெண்ட்ஸ்ல வரக்கூடியது. இப்படித்தான் நாம் என்ன செய்வோம்? நம்மளோட கொஸ்டின்ஸ் செய்வோம். ரைட். இந்த இருக்கு இதை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. வை வுட் அ கம்பெனி ஏன் ஒரு கம்பெனி லான்ச் அ வெப்சைட் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணுது அறிமுகப்படுத்து வெப்சைட் என்ன செய்யுது? கஸ்டமர்ஸ்க்கு லான்ச் பண்ணுது பயன்பாட்டுக்கு விடுது டு அ ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் பொட்டன்சியல் கஸ்டமர்ஸ். ஏன் எல்லோருக்கும் பயன்பாட்டுக்கு விடாம
ஒரு குறிப்பிட்ட அளவான ஆட்களுக்கு மட்டும் ஃபெஸ்ட்டுக்கு லான்ச் பண்றான். ஏன்? எல்லோருக்கும் பயன்பாட்டுக்கு விடாம குறிப்பிட்ட அளவான ஆட்களுக்கு மட்டும் ஏன் அதை ஃபெஸ்ட்டுக்கு பயன்பாட்டுக்கு விடுறான்? இட்ஸ் சீப்பர். வருமா இல்ல, சிக்கனமானது இல்ல, வராது. குறைவான விலை வரா. இட்ஸ் குயிக்கர் இல்ல, அது டு எனேபிள் ஐடி டு பேக்கப் கன்சிஸ்டன்ட்லி. அது பேக்கப் பண்ற ப்ரோசஸ். அது வெப்சைட்ல இருக்கிற டேட்டா அழியாம பாதுகாக்குது. என்னது? டு என்ஷூர் தட் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்டரி. அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன திருப்தியா இருக்கா என்று நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு லான்ச் பண்றோம். அதுக்கு பிறகு தான் என்ன செய்வோம்? நம்ம பப்ளிக்கா லான்ச் பண்ணுவோம். ஆகவே என்ன இதுக்குரிய ஆன்சர் சி தான் வரும். ரைட். இந்த கேள்வியை பாருங்க, இது பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. வை வுட் அன் இ பிசினஸ் மாடல் சேலஞ்ச் ட்ரெடிஷனல் மாடல்? அந்த கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு பாரம்பரியமாக நடத்தப்படுகின்ற ஒரு பிசினஸ்ல இருந்து அந்த பிசினஸ்களுக்கு இ பிசினஸ்ங்கிறது ஏன் சவாலா இருக்கு? இப்ப ரெண்டு பேர் இருக்கு, ஆன்லைன்ல செய்யறாங்க, பிசிக்கலா கிளாஸ் செய்யறாங்க. பிசிக்கல் செய்யறாங்களை விட ஆன்லைன்ல என்ன, அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட, அவங்க டார்கெட் பண்றாங்க. ஏன் பிசிக்கல் கிளாஸுக்கு ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது சவாலா இருக்கு? இந்த கேட்கிற மாதிரி தான் இந்த கேள்வி. பிசிக்கலாக மொபைல் ஷாப் இருக்கு, ஆன்லைன்ல விற்பனை செய்யக்கூடிய மொபைல் ஷாப் இருக்கு. பிசிக்கல் ஷாப்ஸை விட ஆன்லைன்ல விற்பனை செய்யற கடைகளுக்கு விற்பனை அதிகம். ஏன் அவங்களுக்கு சவாலா இருக்கு? ஏன் இவங்க சேலஞ்ச் பண்றாங்க? ஏன்னா ஆன்லைன் பிசினஸ்ல நன்மைகள் இருக்கு. ட்ரெடிஷனல் பிசினஸை விட ஆன்லைன் பிசினஸ்ல நன்மைகள் கூட. அந்த நன்மைகள் என்று நேரடியா கேட்காமலுக்கு தான் என்ன செய்யறாங்க? இவ்வாறான ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யறாங்க? உங்கள்கிட்ட கேட்காங்க. பாருங்க பாப்போம். என்ன வரும் இது? இ பிசினஸ்ல நன்மைகள் பாத்தீங்கன்னாலே போதுமானதா இருக்கு. இ பிசினஸ்ல நன்மைகள் என்ன? 24 ஹவர்ஸ் எக்ஸஸ், 24 மணித்தியாலமும் பயன்படுத்த முடியும். 24 மணித்தியாலம் ட்ரெடிஷனல் பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கலாமா? கஷ்டம். ஆன்லைன் பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கு, வாரத்தின் 7 நாட்களும் 24 மணித்தியாலம் சேவை. ஆகவே என்ன, இது ஒரு நன்மை. இரண்டாவது, ஸ்மால் கம்பெனிஸ் கேன் மூவ் இன்ஸ்டன்ட்லி இன்டு குளோபல் மார்க்கெட் பிளேஸ். சிறிய நிறுவனங்களோட சர்வதேச ரீதியான சந்தைக்குள்ள என்ன செஞ்சிடும்? உலக ரீதியான சந்தைக்குள்ள போயிடும். இது நன்மை. ட்ரெடிஷனல் மாடல் என்ன செய்யலாம், அப்படி போவே இல்லை. அந்த ஊருக்கு மட்டும் தான் விற்பனை செய்யலாம், அந்த கிராமத்துல மட்டும்தான். அடுத்தது, இட் எனேபிள் ப்ராடக்ட் or service suppliers to interact directly with their customers instead of using intermediaries. என்ன? இடைத்தரகர்கள் இல்லாமலுக்கு நேரடியாக என்ன செய்யலாம்? நிறுவனங்களால கஸ்டமர்ஸோட கண்டாக்ட் பண்ண முடியும். இது எங்க சாத்தியம்? ட்ரெடிஷனல் மாடல்ல சாத்தியமா? இல்ல. இ பிசினஸ் மாடல்ல சாத்தியம். ஃபீட்பேக் எல்லாம் குயிக்கா எடுக்கலாம். ஆகவே என்ன, இலத்திரனியல் வணிகத்தின் நன்மைகள்ங்கிறதுக்கு என்ன வரும்? இதுதான் வரும். இது நாம இலத்திரனியல் வணிகத்தின் நன்மைகள் நான் டியூட்ல இருக்கு, நம்மளோட ஸ்லைட்ஸ்ல இருக்கு. ரைட். ஆகவே இதான என்ன பிள்ளைகள், இப்படித்தான் நம்ம கிளாஸுக்கு, அதாவது நீங்க படிக்கிற விடயங்கள் இருக்கு தானே, நம்மளோட ஸ்டடி பேக்ல இருக்கிற விடயங்கள் தான் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். இங்க பாருங்க, அதே மாதிரி இந்த இருக்கு. ஏன் இலத்திரனியல் வணிகம் ஏன் சவாலா இருக்கு மற்ற வணிகங்களுக்கு? அதுக்கு ஆன்சர்ஸ். இப்போ ஏல இருந்து இந்த ஓ வரைக்கும் இருக்கு ஆன்சர்ஸ். எல்லாம் பாடமாக்குறியா? இல்ல, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி இலத்திரனியல் வணிகத்தின் நன்மைகள் நீங்க ஸ்டடி பண்ணினாலே போதுமானதா இருக்கு. அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கு. ரைட். ஆகவே இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்து நாம படிக்க போற விடயம் என்னன்னு சொன்னா, இ காமர்ஸ் பிசினஸ் மாடல்ஸ். பி டு சி என்றா என்ன, அந்த பி டு சில இருக்கக்கூடிய பிசினஸ் மாடல்ஸ் என்ன, இதெல்லாம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் கேள்விக்கு வர விஷயம். அடுத்தது, பி டு பி என்றா என்ன, அந்த பி டு பில நாம பயன்படுத்துற மாடல்ஸ் என்ன, இந்த இருக்கு பி டு பி அப்ளிகேஷன்ஸ் என்ன. ரைட். இ ப்ரோக்யூமெண்ட் என்ன, இ ப்ரோக்யூமெண்ட் வெப்சைட்ஸ் என்ன, ஏன் இ ப்ரோக்யூமெண்ட் நாம் செய்ய வேண்டும்? இ ப்ரோக்யூமெண்ட் எலக்ட்ரானியல் பெருகை முறை. ப்ரொக்யூமெண்ட்னா டிரான்ஸ்லேஷன்ல பெருகைன்னு வரும், பர்ச்சேசிங் மாதிரி தான், கிட்டத்தட்ட பர்ச்சேசிங் தான். அப்ப என்ன, அதுக்கு என்ன நன்மைகள்? அவ்வளவுதான். ரைட், அவ்வளவுதான். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இ காமர்ஸ். ஓகே, அது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இவ்வளவுதான். யூனிட் 6 இருக்கும். அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம்? இந்த யூனிட் 6 நாம கம்ப்ளீட் பண்ணக்கூடியவா இருக்கு. ரைட்.
ஓகே, தேங்க்யூ முகமது. தேங்க்யூ வெரி மச். அப்போ அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம் பிள்ளைகள்? ஸ்டடி பேக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஸ்லைட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்யலாம்டா, ஸ்டடி பண்ணலாம். இந்த பாடத்தை என்ன செய்யலாம், ஒரு குயிக்காக நீங்கள் என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் தானே ஸ்டடி பேக்கை பார்த்தீங்க, தமிழில் அந்த ஸ்டடி பேக்கை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு. இந்த தமிழ் மீடியத்தில் நம்ம ஏ லெவல் படிச்சு வந்தோம், ஏ லெவலை விட ஈஸியான டாபிக்ஸ் தான் இது. பட் என்ன, மீடியம்ங்கிறது தானே உங்களுக்கு இங்கே பிரச்சனை. இந்த விடயங்களை நீங்கள் இங்கே குயிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு. நம்ம பார்த்த விடயங்களை தமிழ்ல ரீட் பண்ணி பாருங்க பிள்ளைகள். இந்த இருக்கு. இலத்திரனியல் தந்திரோபாயம் ஒன்றை கட்டியெழுப்புது. பொருத்தமான தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, சாத்தியமான தன்மை, சந்தை வெளியீடுகள், லான்ச் பண்ணுதல். அப்ப இது தமிழ்ல சில விஷயங்கள் கஷ்டம்தான். அப்ப என்ன செய்யலாம், இப்ப நம்ம தமிழ் ஸ்டடி பேக்கையும் ஜஸ்ட் ரீட் பண்ணி நம்ம படிக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வீதம் கூட. ஸோ நீங்க என்ன செய்யலாம், இலகுவாக சித்தி அடையக்கூடியதா இருக்கு. ரைட். நான் உங்களுக்கு இதையும் ஷேர் பண்றேன். நீங்க ஸ்டடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், அந்த பேலன்ஸ் பாட்டை முடிச்சோம்னா யூனிட் 6 முடியுமா?